ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநர்களை போற்றி. ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு சித்தர் வழிபாடு. இந்த சித்தரை நினச்சாலே உங்களுக்கு பணம் பல வகையில் வரும். பண பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வீடியோ பதிவை கேளுங்க. பணம் இன்றைக்கி முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பணம்னா என்ன? தனம்னு அர்த்தம். பணத்தை கொடுக்குறவர் குரு பகவான் தான். ஒரு மனிதனுக்கு ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா பண பிரச்சனை இருக்காது. அதனால தான் அவர் தனகாரங்கன் அப்படிங்கிறோம். பொருளுக்கு உள்ளவர் குரு பகவான் தான். குரு அப்படின்னாலே சிவமயம்தான், தட்சிணாமூர்த்தி தான், விபூதி தான், சரியா? சிவநாமம் தான், சிவசௌஸ்தரம் தான். ஸோ சித்தர்கள் சிவனடியார்கள் தான், சிவனை வழிபடுறவங்க தான், அனுபவமாக இருக்கிறவங்க. அப்படி பார்க்கும்போது ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரம் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க சில நாட்களில் சில சித்தர்களை நினைத்தாலே உங்களுக்கு பணம் பல வகையில் வரும். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறேன். வீடியோ முழுமையாக கேளுங்க. இது ஒரு சின்ன வழிபாடு தான், சரியா? எவ்வளவோ நம்ம செய்கிறோம், சரியா நேர்களே? ஸோ இந்த காரியத்தை இன்றைக்கி நீங்கள் செஞ்சாலே போதும், இல்லைன்னா நினைத்தாலே போதும். நினைத்தாலே முக்தி தரு இடம் சொல்கிறோம்ல, திருவண்ணாமலையை. அதாவது திருவண்ணாமலையை நினச்சாலே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறோம். அது மாதிரி இந்த சித்தர்களை நீங்கள் நினச்சாலே உங்களுக்கு முக்தி கிடைக்கும், பண உறவு கிடைக்கும். ஏன்னா சித்தரை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா குருவுடைய அருள் கிடைக்கும். குருவுடைய அருள் திருவருள் கிடைக்கும். இப்போ குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 26/5/2026 பயிற்சி ஆகிட்டார். திருக்கணிதப்படி வருகிற ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. ஸோ குரு 3ஆம் இடத்துக்கு போகிறது 3ல் குரு உச்சமடைவார். உபசன சாணத்தில், காரிய சாணத்தில், வெற்றி சாணத்தில் உச்சமடைவார். 3ல் குரு 25% மறைஞ்சாலுமே உச்சமடைகிறது நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இந்த சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல வகையில் பலன்கள் இருக்குது. கையில் காசு பணம் இருக்கும், சரியா? காசு பணம் இருக்கும், பொருளாதார பிரச்சனை இருக்காது, நகை நட்டு சேரும். அதுபோக புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும், பிள்ளைகள்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டிகேஷனில் தங்கத்து மேலே முதலீடு பண்ணிங்களா நல்ல லாபம் இருக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். நல்லா கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக சுற்றுலா நல்லபடியாக இருக்கும். பெரிய மனிதர்கள் ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு மரியாதை மதிப்பு கிடைக்கும். மூத்த சகோதர வழியில் இணக்கம் இருக்கும். மூத்த சகோதரனால் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் லாபம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு பயிற்சி 100க்கு 60% கடகராசிக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உச்ச குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் மறைகிறதுனால கெடுபலன்கள் ரொம்ப குறையும், சரியா? உங்கள் ராசிக்கு 8 கூடியவன் 8ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் மறைகிறதுனால கெடுபலன்கள் குறையும். வம்பு வழக்கு பிரச்சனையெல்லாம் தீரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இந்த வீடியோவில் சித்தர் யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்குன்னே ஒரு சித்தர் இருக்கிறார். அதாவது ரிஷபராசியில் பிறந்தாலே பதஞ்சலி சித்தரை வழிபாடு பண்ணணும். அது ராசிக்குன்னு உள்ள சித்தர், அதுபோல் நட்சத்திரத்துக்குன்னு சில சித்தர் இருக்கிறாங்க. ஸோ ரிஷபராசியில் பிறந்தாலே பதஞ்சலி சித்தரை வழிபாடு பண்ணணும். பதஞ்சலி சித்தர் வழிபாடு ராமேஸ்வரத்தில் தான் இருக்குது. ஏன்னா ராமேஸ்வரத்தில் தான் அவருக்கு அவருடைய அவருடைய ஜீவன் அடங்கி இருக்குது. ஸோ ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி, பர்வதவர்த்தினி அம்மாள், அந்த திருக்கோயிலில் தான் பதஞ்சலி சித்தருடைய ஆத்மா இருக்குது. ஸோ ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஒரு தடவைனாச்சும் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்துடணும். போயிட்டு வந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீரும். குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, தொழில் பிரச்சனை எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ரிஷபராசியில் நீங்கள் பதஞ்சலி சித்தரை ஒரு தடவை வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க. அவர் ஃபோட்டோ வச்சு வீட்டில் கும்பிடலாம். அது ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுமே பொதுவாக அவரை கும்பிடலாம், சரியா நேர்களே? எப்படி ஒரு குடும்பத்துக்கு தாய் தகப்பன் அனைத்து பிள்ளைகளுக்கும் பொதுவாக இருக்கிறாங்களோ அது மாதிரி பதஞ்சலி சித்தர் பொதுவானவர். ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி 4 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க 4 பேர்த்துக்குமே தாய் தகப்பன் 2 பேர் தான் இருப்பாங்க, அம்மா அப்பான்னு. அது மாதிரி தான் பதஞ்சலி சித்தர் ரிஷபராசிக்கு பொதுவான ஒரு சித்தர். அவரை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா ஒரு தடவை ராமேஸ்வரத்தில் போயிட்டு ராமநாத சுவாமியில் கும்பிட்டுட்டு அவர் சன்னதியில் போய் கும்பிட்டு வந்துருக்கலாம், சரியா நேர்களே? ஸோ பதஞ்சலி சித்தர் ரிஷபராசிக்கு உண்டான ஒரு முக்கியமான சித்தராக பார்க்கப்படுகிறார். அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு சித்தர் இருக்கிறார், சரியா? கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ரோமரிஷி ஒளிமயமாக ஆயிட்டார். அவருக்கு உருவ வழிபாடு கிடையாது, தீபம் தான் அவருக்கு. ஸோ அகல் விளக்கு தீபம் ஏற்றி அவரை வழிபாடு பண்ணலாம், இல்லைன்னா குத்து விளக்கு ஏற்றி அவரை வழிபாடு பண்ணலாம், அவரை நினைக்கலாம். ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்க ரோமரிஷியை நினச்சிட்டிங்கன்னா உங்களை அனைத்தும் வசப்படும், சரியா நேர்களே? சில பேர் கூந்தலூரில் அவருடைய ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் ரோமரிஷிக்கு ஜீவசமாதி இல்லை. அவர் அடக்கமான இடம் எந்த இடம் தெரியல, ஒளிமயமாக தான் இருக்கிறார் ரோமரிஷி. அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு மச்சமுனி திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறார். திருப்பரங்குன்றத்து மலைக்கு மேலே சுனையில் இருக்கிறதா ஐதீகம். ஸோ மச்சமுனி சித்தர் ரொம்ப முக்கியமானவர் ரோகிணி நட்சத்திரத்துக்கு. திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வரணும். திருப்பரங்குன்றம் மறுபடியில் முதல் படியாக இருக்குது. ஸோ ரோகிணி நட்சத்திரத்துக்கு மச்சமுனி. ஸோ இந்த சித்தர்களை நீங்கள் நினைக்கணும்.
இந்த சித்திரையில் நினச்சாலே வந்து உங்களுக்கு அனைத்து வசப்படும். தினமும் ஒரு தடவைனாச்சும் நினைக்கணும். நம்ம நட்சத்திரத்துக்குள்ள சித்திரை நினச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக குரு திசை நடக்கும். இப்போதைக்கு ரிஷபராசியில் ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கிறவங்களுக்கு குரு திசை நடக்கும். அவங்க நினச்சாங்கன்னா கூடுதல் சிறப்பு தான், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம் பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தரை நினைக்கலாம். பாம்பாட்டி சித்தர் வந்து மருதமலையில் அவருடைய நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் மருதமலையில் ஒரு நடமாட்டம் இருக்குது. அங்கே அவருக்கு தனி சந்நிதியும் இருக்குது. ஆனால் அவர் அடக்கமானது ஜீவ சமாதி வந்து சங்கரங்கோயிலில் இருக்குது. தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயிலில் அவருடைய ஜீவ சமாதி இருக்குது. சங்கரங்கோயில் வந்து பொதுவாகவே சர்ப்பஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. அதனால் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து சங்கரங்கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரது மிகச்சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த 3 நட்சத்திர நேயர்களுமே பொதுவாக ராமேஸ்வரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்க ராமேஸ்வரத்துக்கு ஒரு தடவை வாழ்நாளில் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. அடுத்து கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்க தினமும் ரோம ரிஷியை நினைங்க. ஓம் ரோம ரிஷியே நமக அப்படின்னு ஒரு 18 தடவை மனசில் சொல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மச்சமுனியை நினைங்க. ஓம் மச்சமுனியே நமக அப்படின்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். மிருகசீரத்தில் பிறந்தவங்க ஓம் பாம்பாடி சித்தரே நமகன்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். இது மனதால் சிரத்தையுடன் நினச்சி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மகத்துவம் இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. இந்த சக்தி உங்களுக்கு எப்படி சார் பலன்களை கொடுக்கும், அதை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். பொறுமையாக கேளுங்க. வந்து உங்களுக்கு இந்த சித்தர்களுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா சிகரம் தொடுவீர்கள். பணப்பிரச்சனை இருக்காது, தேக ஆரோக்கியம் இருக்கும், மனம் லைத்து போகும், சிந்தனையும் செயலும் ஒன்றாக இருக்கும். சரியா? மனம் என்ன நினைக்கிறதோ அதுதான் உடல் செய்யும். மாற்றம் இருக்காது, கொண்ட கொள்கையில் கரெக்டாக இருப்பீங்க. இதுக்கு வயது வித்தியாசம்லாம் தேவையில்லை. ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம். சரியா? எந்த வயசில் யார் வேணாலும் செய்யலாம். குறிப்பாக 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இது செய்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த சித்தர்களுடைய நாமத்தை சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்படி சார் பலன்கள் அப்படின்னா, தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், எதுலேயும் காரிய தடைகள் இருக்காது, குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், உங்கள் சொல் மதிக்கப்படும், ஏழை சொல் அம்பலத்துக்கு வரும். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா மற்றவங்க அதை காது கொடுத்து கேட்பாங்க, உங்கள் சொல்லை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அக்கம் பக்கத்தில் ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும். ஊருக்குள்ளே உங்களுக்குன்னு தடி மரியாதை வரும். இதை தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் செஞ்சேன் சார், 2 நாள் செஞ்சேன் சார்னு இருக்கக்கூடாது. நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்களுடைய நாமத்தை தினமும் சொன்னீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. சரியா? இதுக்கு வந்து இந்த ராசி பலன், ஜாதகம், தசா புத்தி இதெல்லாம் தேவையில்லை. இது வந்து நம்மளே செதுக்கிக்கிறது. நம்மக்கிட்ட உள்ள கெட்ட பழக்க வழக்கங்களை எப்படி நம்ம தவிர்த்து நல்ல பழக்க வழக்கங்களை சேர்த்துக்கிறோம். நமக்கு உடம்புக்கு ஆகாத உணவுப் பொருட்களை தவிர்க்கும். பார்த்தீங்களா? சில பேருக்கு சில பொருட்களை சாப்பிட்டா உடம்புக்கு சேராது, அதை தவிர்த்துருவாங்க. அது மாதிரி நம்ம சில நல்ல காரியங்களை செய்யும்போது தேவையில்லாததெல்லாம் நம்ம விட்டு வெளியே போயிடும். தேவையில்லாதது நம்மளை விட்டு வெளியே போகும்போது நம்ம ஜெகஜோதியாக ஜொலிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மக்கிட்ட ஒரு நல்ல சக்தி வந்துடும். கெட்ட சக்தி நம்மளை விட்டு போயிட்டு நல்ல சக்தி வந்துடும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து அக்கம் பக்கத்தில் மதிக்கப்படுவீங்க. வெகுஜனத்தில் ஒரு தொடர்பு இருக்கும். ஊருக்குள்ளே உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வித்தைகள் வெளிப்படும். சரியா? நீங்கள் தூர தேசத்துக்கு போகலாம், இருக்கிற இடத்த விட்டு 4 இடத்துக்கு போகலாம். எங்கே போனாலுமே உங்களுக்கு சிறப்பு இருக்குது. கற்றவருக்கு சென்றமிடலாம் சிறப்புன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீங்கள் ஒரு ஊர் விட்டு ஊர் போனாலுமே உங்களுக்கு வந்து இந்த சக்தி வந்துக்கிட்டே இருக்கும். சித்தர்கள் வந்து அருவமாக தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருப்பாங்க. காற்று மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்க்க முடியாது. ஆனால் சில சக்திகள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்களை உணர முடியும். ஸோ அந்த உணர சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் நல்லபடியாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு காரியம் நடக்கும். உங்கள் குழந்தைகள் நல்ல விதமாக இருப்பாங்க. உங்கள் குழந்தைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு எல்லாம் நல்லபடியாக இருக்கும். குழந்தைகளால் நீங்கள் நினச்சி ரொம்ப பெருமைப்படுவீங்க. அடுத்து வந்து உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் நல்ல காரியம் பண்ணுவீங்க. சரியா? நீங்கள் எந்த உத்தியோகம் பார்த்தாலும் சரி, அந்த உத்தியோகத்தில் நல்லா காரியம் பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் காரிய தடைகள் இருக்காது. உத்தியோகம் பண்ணுற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். சரியா? மழை போல் வருகிற வினைகள்லாம் பனி போல் தீர்ந்துடும். உத்தியோக தடை, உத்தியோகத்தில் உள்ள போட்டி பொறாமை எல்லாம் தவிடுபொடி ஆயிரும். நல்ல விதமாக உத்தியோகத்தில் சைன் பண்ணுவீங்க. அடுத்து வந்து கணவன் மனை உறவு மிகச்சிறப்பாக இருக்கும். எனக்கும் நல்லா இருக்கும். கணவன் மனை உறவு வந்து ஒரு ஆத்ம திருத்தமாக இருக்கும். 2 பேருமே வந்து ஒரு புனிதமாக இருப்பீங்க. சரியா? கணவன் மனை உறவு வந்து ஒரு புனிதத்துவமாக இருக்கும். அது வந்து பரிசுத்தமாக்கப்படும். கணவன் மனை உறவு காமம் அதில் ஒரு இருந்தாலுமே, காமம், ஆசை, விரோதம், குரோதம் எல்லாமே இருந்தாலுமே அந்த சங்கல்பம், கணவன் மனைவிக்குள்ள சங்கல்பம், அந்த ஸ்பரிசம், தாம்பத்தியம் வந்து பரிசுத்தமாக்கப்படும். கூட்டணி நல்லாயிருக்கும். நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், இவங்களுடைய இணைவு எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படும். அடுத்து வந்து வெளித்தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். சரியா? உடம்புல ஒரு கெட்ட சக்தியெல்லாம் போயிடும். உடல்நல பிரச்சனைகள் தீரும். நாள்பட்டே வியாதி அகன்று போயிடும். சரியா? ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா நேரலே? உடலாலும் மனதாலும் செயலாலும் சிந்தனையாலும் நல்லா இருப்பீங்க. உடல் உள்ள வியாதியெல்லாம் தீர்ந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அப்பா வழி உறவுமுறைகள் நல்லா இருக்கும். அப்பா வழி பங்காளிகள் நல்லபடியாக இருக்கும். குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்க தூரம் போயிட்டு வருவீங்க. ஆலய பணி நல்லா இருக்கும். அடிக்க தூரம் உங்களுடைய சிந்தனை செயலெல்லாம் கோயிலை நோக்கியே இருக்கும். இறைப்பணியில் தன்னை ஈடுபடுத்திக்கிடுவீங்க.
செதுக்கி வச்ச சிற்பம் மாதிரி இருப்பீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ தவம், வலிமை, பக்தி இதில் வந்து ஒரு முன்னேற்றமாக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருப்பீங்க. உங்கள்கிட்ட 4 பேர் யோசனை கேட்பாங்க, சரியா? அந்தளவுக்கு நீங்கள் வந்து மாறுவீங்க. அடுத்து வந்து காரியம், தொழில் நல்ல விதமாக இருக்கும், சரியா நேயர்களே? அதில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். தொழில், காரிய வியாபாரம் பண்ணிங்கன்னா அதில் உள்ள கடன் எதிர்ப்பு எல்லாம் சரியாக போயிடும். எதுவுமே பிரச்சனை இல்லாமல் ரொட்டீனாக தெளிந்த நீரோட மாதிரி உங்கள் தொழில் போகும். நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த சித்தரை நினச்சிக்கிட்டு சில காரியம், தொழில், வியாபாரம் பண்ணிங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது, வம்பு தும்பு வழக்கு இருக்காது, எதிரிகளுடைய பாதிப்பு இருக்காது, எதிரிகள் வந்து அதில் தலையிட மாட்டாங்க, போட்டி பொறாமல் இல்லாமல் தொழிலை நல்லபடியாக கொண்டு போகலாம், கடன் படாமல் இருக்கலாம். சில பேர் தொழில் பண்ணுறேன்னு சொல்லி கடன் வாங்குவாங்க, அந்த சூழ்நிலைலாம் இருக்காது. அப்படியே கடன் வாங்கி நீங்கள் தொழில் பண்ணாலுமே அந்த கடனை சீக்கிரம் அடைக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் கிடைக்கும். ஸோ இப்படி சில நல்ல பலன்களெல்லாம் அந்த சித்தர்களுடைய வழிபாடு கிடைக்கும். அடுத்து வந்து லாபம் மிகச்சிறப்பாக இருக்கும், லாபம் பன்மடங்கு இருக்கும், சரியா நேர்களே? மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அக்கா அண்ணன் நல்லா உதவி பண்ணுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, லாபம் நல்லா இருக்கும். அதிர்ஷ்டம் நல்லா இருக்கும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். குறிப்பாக அண்ணன் அக்கா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அவங்க நல்லபடியாக அவங்கள வச்சுக்கிடுவாங்க. அடுத்து வந்து அலைச்சல், விரயம் எல்லாமே குறையும், சரியா நேர்களே? அலைச்சல், விரயம் எல்லாமே குறையும். அது வந்து அப்படியே நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சாலுமே உங்கள் நல்லதுக்காக தான் முடியும். 4 இடத்துக்கு நீங்கள் போய் அலைஞ்சு தெரிஞ்சு வந்தாலுமே அதனால் ஒரு நல்வழிப்படுவீர்கள், உயர்வு அடைவீர்கள், மேன்மை அடைவீர்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கண்டதே படித்தால் பண்டிதன் ஆகலாம். அது மாதிரி நீங்கள் 4 இடத்துக்கு போய் அலைஞ்சு தெரிஞ்சு 4 விஷயங்களை சேகரித்தாலுமே ஒரு பெரிய மனுஷனாக ஆவீங்க, 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிருவீங்க, வித்தைகளை தெரிஞ்சுக்கிருவீங்க, சரியா? அதனால் உங்களுக்கு அலைச்சல், விரயம், வேறு என்ன சொல்லுது, தூரதேசம் போகிறது, இடம் விட்டு இடம் மாறுது, எதாக இருந்தாலுமே அதோடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பக்குவப்படுவீர்கள், பன்முகத்தன்மை கூடும், சரியா நேர்களே? ஸோ ரிஷபராசிக்கு வந்து இப்போதைக்கு வந்து இந்த சித்தர் வழிபாடை நீங்கள் வந்து ஒரு சிரத்தையோடு எடுத்து செய்யுங்க. இதுக்கு வந்து 4 நட்சத்திரம்லாம் தேவையில்லை. இந்த சித்தர்களுடைய இமேஜ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே அனுப்பிவிடுவேன். ஏற்கனவே நிறைய நேர்களுக்கு அனுப்பி விட்ருக்குறேன், வேண்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. கிருத்திய நட்சத்திரத்துக்கு வந்து ரோமரிஷி, ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வந்து மச்சமுனி, மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பாம்பாடி சித்தர். இந்த இமேஜ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேட்கணும், கமெண்ட் பாக்ஸிலலாம் கேட்காதீங்க. கமெண்ட் பாக்ஸிலலாம் படம் அனுப்ப முடியாது, டெக்ஸ்ட் தான் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கணும். வாட்ஸ்அப் நம்பர் இதில் நான் கொடுத்துருக்குறேன், 8807457629. இந்த சித்திர படத்தை மட்டும் நீங்கள் தினமும் நினச்சிங்கன்னா சிகரம் தொடுவீர்கள், சரியா நேர்களே? அதுபோக சிவனுடைய நடமாட்டமும் உங்கள் வீட்டில் இருக்கும். ஏன்னா சித்தர்களை எப்போ நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போயே வீட்டில் வந்து சிவனுடைய நடமாட்டம் இருக்கும். சித்தர்களை நினச்சாலே போதும், சிகரம் தொடுவீர்கள், பணப்பிரச்சனை தீரும், எல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நம்பிக்கையுடன் செய்யுங்க, சரியா நேர்களே? இது வந்து வழிபாட்டில் ஒரு வகை. எவ்வளோ வழிபாடு பண்ணுறோம், குலதெய்வத்தை கும்பிட்றோம், இஷ்ட தெய்வத்தை கும்பிட்றோம், காவல் தெய்வத்தை கும்பிட்றோம், நிறைய சாமியை கும்பிட்றோம், நிறைய கோயிலுக்கு போகிறோம், கோயில் குளத்துக்கு போகிறோம், வீட்லேயும் கும்பிட்றோம், பூஜை புனஸ்காரம் செய்கிறோம், பண்டிகை அன்றைக்கி சாமி கும்பிட்றோம். 1000 செஞ்சாலுமே நட்சத்திர சித்தர்களில் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 18 சித்தர்களுமே இன்னும் இந்த பூமியில் இருக்கிறாங்க, சாகா வரம் பெற்று இந்த பூமியில் அவங்க வந்து அவங்களுடைய நடமாட்டம் இருக்குது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. ஆனால் அவங்கள பார்க்க முடியாது, அவங்களுடைய ஆத்மா இன்னும் இருக்குது, அருவமாக இருக்கிறாங்க. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தரை ஒரு தடவைனாச்சும் நினச்சிட்டிங்கனால அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. உங்கள் நிலைப்பாடு மாறும், நீங்களே வித்தியாசத்தை உணர்வீங்க, சரியா? வயதுக்கு ஏற்ற மாதிரி பக்குவப்படுவீங்க, யார் வேணாலும் செய்யலாம், சரியா? அதுக்காக நீங்கள் வந்து காவி வேஷ்டி கட்டிட்டு கழுத்தில் உத்திராட்சம் போட்டுட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது, சரியா? சித்தரை கும்பிட்றது வந்து லௌகிய வாழ்க்கையிலே கும்பிடலாம், நம்ம குடும்ப வாழ்க்கையில் குடும்பஸ்தானாக இருந்துக்கிட்டு கணவன் மணி வாழ்க்கை தாம்பத்தில் இருந்துட்டு கூட கும்பிடலாம். சித்தரை கும்பிட்டா நம்ம வந்து சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு நம்ம கோயில் கோலத்துக்கு போயிட்டு ஊரை விட்டு வீட்டை விட்டு எங்கிட்ட திரிவோன்னு அப்படிலாம் கிடையாது, சரியா? நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, சித்தரை கும்பிட்டேன்னா நீ அப்படி போயிடுவேன், குடும்பத்தை விட்டு போயிடுவேன், பொண்டாட்டியை கவனிக்க மாட்டேன், பிள்ளைகளை கவனிக்க மாட்டேன், அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. சித்தர்கள் வந்து நல்லதுக்கு தான் இருக்கிறாங்க, சரியா? அவங்க வந்து இல்லற வாழ்க்கையை திறந்து அவங்க ஒரு இதுக்கு போய் இறைவனை கண்டு அவங்க வேறு மாதிரி இருக்கிறாங்க 18 சித்தர்களும். ஸோ அவங்களை கும்பிட்றதுனால நமக்கு ஒரு நல்வழிப்படும், சரியா? அதுபோக வந்து குருவுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், குரு அருள் திருவுருளாக கிடைக்கும், சிவனுடைய அருளும் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், சிறப்பை அடையுங்க, வாழ்த்துக்கள். இந்த வீடியோவுக்கு தலைப்பு அப்படித்தான் போடுவேன், சரியா? இந்த சித்திரை நினைத்தால் பணம் பல வகையில் வரும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் அப்படின்னு போடுவேன், பாருங்கள். நீங்கள் எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சித்தர்கள் படம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, சரியா? சார் எனக்கு வந்து இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திரப்படத்தை அனுப்புங்கன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அனுப்புவேன் நான். வாய்ப்பு இருந்துச்சுன்னா ராமேஸ்வரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. இந்த சித்தர்களுடைய சமாதி எங்கே இருக்குன்னு அதையும் சொல்லிட்டேன் நான், அங்கேயும் போகலாம். நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போகிறது பொதுவான ஒன்று, சரியா? குடும்பத்துடன் டூர் போகிற மாதிரி.
தனித்தனி இடத்துக்கு போகிறது தனிப்பட்ட முறையில் நீங்கள் போகிற மாதிரி, தனிப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போகிற மாதிரி தான். அந்த இடத்துக்கு அடிக்கூற போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு அடிக்கூற போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே என்ன சொல்கிறது, எல்லாமே நடக்கும். இந்த இடத்துக்கு அடிக்கூற போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. சரியா? எல்லாமே உங்களுக்கு வசப்படும், அனைத்தும் வசப்படும். எதிரிகள் வந்து உங்கள் காலில் விழுவான், உங்கள் எதிர்ப்பு நிர்மூலமாக போயிடுவான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தவிடுபடி ஆகும். சரியா? அப்படி கூட தமிழ் போடுறேன் நான். இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, எல்லாமே இன்பமாக நடக்கும். சரியா? அது மாதிரி மிருகசீர நட்சத்திரத்துக்காரங்க சங்கரன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க வந்து வீட்டிலே வச்சு கும்பிடலாம், தீபத்தை ஏற்றி வச்சு கும்பிடலாம். கூந்தலூரில் அவருடைய சமாதி இருக்குங்கிறாங்க, அது கன்ஃபார்மாக இல்லை, தெரியலை எனக்கு. சரியா? ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரோமரிஷியை வந்து வீட்டில் வச்சே கும்பிடலாம், தீபத்தை வச்சே அவர் கும்பிடலாம். வாழ்த்துக்கள் நேயர்களே. எது சந்தேகம் பிரச்சனை கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க, எல்லா நேரம் என்னால் ஃபோன் எடுத்து பதில் சொல்ல முடியாது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு, கிருத்திகை மிருகசீரிஷம் ரோகிணி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடுபடி வாழ்க, நேரத்தை வளம் பெறுக. நன்றி நேயர்களே.